வணக்கம் நண்பர்களே. விக்ரமாதித்தன் கதைகள் தொடரின் 14வது அத்தியாயத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். கடந்த அத்தியாயத்தில் மதனசுந்தரியின் கதையையும் தன் மனைவிக்காக உயிர் நீத்த மணிவர்மனின் தியாகத்தையும் பார்த்தோம். இப்போது விக்ரமாதித்தன் மீண்டும் வேதாளத்தை பிடிக்கச் செல்லும்போது நடக்கும் அடுத்த கதை மந்திரோபதேசம் செய்த கதை. அத்தியாயம் 14 மந்திரோபதேசம் செய்த கதை. அறிஞரே, அரசனைப் பார்த்து எனக்கு ஆக வேண்டிய காரியம் என்ன இருக்கிறது? பிச்சை எடுத்து உண்டு வாழ்வோம், வானத்தையே ஆடையாக உடுப்போம், பூமியிலே படுத்து உறங்குவோம், அரசனால் எங்களுக்கு என்ன ஆகும்? ஆசையில்லாதவன் அதிகாரியாக இருக்க மாட்டான், இன்பத்தில் காமம், ஆசையில்லாதவன் ஆபரணங்களில் இச்சை கொள்ள மாட்டான், எவன் கபடமற்றவனோ அவன் முகஸ்துதியே செய்ய மாட்டான், எவனுடைய வார்த்தைகள் நேர்மையாக இருக்கின்றனவோ அவன் பித்தலாட்டக்காரன் அல்ல. ஆகவே எனக்கு அரசனிடம் சென்று நிறைவேற வேண்டிய காரியம் ஏதும் இல்லை. என்னால் வர முடியாது என்று போய்த் தெரிவியுங்கள் என்று மறுத்துவிட்டார் யோகி. புரோகிதர் அரண்மனை திரும்பி அரசனிடம் நடந்ததைத் தெரிவித்தார். அரசே, அவரோ சிறந்த மகான் என்று தோன்றுகிறது. தன் இருப்பிடத்தை விட்டு கிளம்ப மறுத்துவிட்டார். மேலும் இம்மாதிரி மகான்களின் இருப்பிடத்தைத் தேடி நாம் செல்லுவதுதான் சிலாக்கியம் என்றார். அதன் மீது அரசனே நேரில் புறப்பட்டு யோகியின் இருப்பிடத்திற்குச் சென்றான். அரசனைக் கண்டதும் யோகி அவனை வரவேற்று அமர்வதற்கு ஆசனம் அளித்தார். அரசன் முறைப்படி அவருக்கு தன் வணக்கத்தை செலுத்திவிட்டு அருகில் அமர்ந்து பேசினான். உரையாடலின் போது அரசன் கேட்ட எல்லாவற்றுக்கும் யோகி ஒளிவு மறைவு இன்றி பதில் அளித்தார். அதைக் கண்டு அரசன் பன்மடங்கு வியப்படைந்தான். அன்றிலிருந்து தினமும் அவருடைய இருப்பிடத்திற்கு வந்து சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்துவிட்டுச் செல்வது அரசனின் நித்திய கர்மாக்களில் ஒன்றாக ஆகிவிட்டது. அவர்களுடைய பேச்சிலே பரமாத்மாவைப் பற்றிய விஷயமே மேலோங்கி இருந்தது. ஒரு நாள் அரசன் யோகியிடம் கேட்டான், பிரபோ, வயது என்ன இருக்கும்? ராஜன், எதற்காக அதை நீ கேட்கிறாய்? நீதியறிந்தவர்கள் தங்களுடைய வயதைச் சொல்லக்கூடாது அன்றோ? வயது, செல்வம், வீட்டுச் சுவரிலே ஏற்பட்டுள்ள பிளவு, மந்திரம், மருந்து, பெண்களுடன் சகவாசம், தானம், மானம், அவமானம் ஆகிய இந்த 9 விஷயங்களையும் ஒருவன் இரகசியமாக பாதுகாக்க வேண்டும். மேலும் யோகத்தை மேற்கொண்டிருக்கும் ஒருவன் யமனை வஞ்சித்து வெகுகாலம் ஜீவித்திருக்கிறான். ராஜன், தங்களுக்கு அதனைச் சாதனம் செய்யும் சக்தி இருக்குமானால் தெரிவியுங்கள். நான் ஒரு மந்திரோபதேசம் செய்கிறேன் என்றார். மந்திரோபதேசத்தின் மூலம் என்ன பிரயோசனம் கிட்டும் என்று விக்ரமாதித்தன் கேட்டான். அரசே, அமரத்துவ வழியை நீ கடைப்பிடித்தாயானால் மரணத்திலிருந்தும் கிழத்தன்மையிலிருந்தும் விடுதலை பெறலாம். அப்படியானால் எனக்கு அச்சக்தியை அடையும் மந்திரத்தை உபதேசியுங்கள். அதை நான் சாதனை செய்கிறேன் என்று வேண்டினான் அரசன். யோகி அரசனை அருகில் அழைத்து அவனுக்கு மந்திரோபதேசம் செய்தார். ராஜன், இச்சையை விட்டு பிரம்மசரியம் பூண்டு 1 வருடகாலம் விடாமல் இம்மந்திரத்தை உச்சாடனம் செய்து வாருங்கள். கடைசியில் அருகம்புல்லைக் கொண்டு 10 வித ஹவனம், ஹோமம் செய்யுங்கள். ஹோமம் பூர்ணாகுதியாகும் சமயத்தில் கையில் பழத்துடன் ஒருவன் அக்கினி குண்டத்திலிருந்து வெளிப்படுவான். அவன் உனக்கு அப்பழத்தை அளிப்பான். அதை புசிப்பதன் மூலம் நீ நரை திரையை வென்று வெகுகாலம் யௌவனத்துடன் வாழலாம். உன் மேனி காயம் படக்கூடாததாக ஆகிவிடும் என்றார். அரசனுக்கு மந்திரோபதேசம் செய்துவிட்டு யோகி தேசாந்தரம் கிளம்பிவிட்டார். அரசன் 1 வருடகாலம் நகரத்தை விட்டு ஆரண்யத்தில் தன் ஆசைகளை அடக்கி இடைவிடாமல் மந்திரத்தை உச்சாடனம் செய்து வந்தான். அவ்வருடத்தின் முடிவில் அருகம்புல்லைக் கொண்டு ஹோமம் செய்தான். ஹோமம் முடிவடையும் தருணத்தில் அக்கினி குண்டத்திலிருந்து சர்வலட்சணங்களும் பொருந்திய யவன புருஷன் ஒருவன் வெளிப்பட்டான். அரசனை ஆசிர்வதித்து தன் கையில் வைத்திருந்த பழத்தை அளித்து மறைந்தான். பழத்தைப் பெற்றுக்கொண்டு அரசன் அரண்மனைக்கு திரும்பினான். நடுவழியிலே குஷ்டரோகத்தால் பீடிக்கப்பட்டு வருந்தும் ஒருவனைச் சந்தித்தான்.
அவனுடைய அங்கங்கள் அனைத்தும் நோயினால் குறைந்துவிட்டன. அவன் அரசனை நோக்கி, அரசே, குடிகளுக்கு அரசன் தாய் தந்தை போன்றவன். உற்றார் உறவினர் இல்லாதவர்களுக்கு அரசனே உறவினன், கண் இல்லாதவர்களுக்கு கண் போன்றவன், கஷ்டங்களிலிருந்து காப்பாற்றுபவன். இப்போது என்னுடைய தேகம் இக்கொடிய நோயினால் வீணாகிக் கொண்டிருக்கிறது. உடல் மெலிந்திருப்பதால் என்னால் செய்ய வேண்டிய கர்மாக்கள் தடைப்பட்டுவிட்டன. ஏனெனில் கர்மாக்களுக்கு முதலில் தேவைப்படுவதும் தேகம். ஹோமத்திற்கு வேண்டிய சமித்தும் தர்ப்பை புல்லும் சுலபத்தில் கிடைக்கக்கூடியவை. புனித ஸ்நானத்திற்கு தேவையான தண்ணீரும் கிடைத்துவிடும். உன்னுடைய சக்தியின் மூலம் நீ சுலபத்தில் யோக சக்திகளை அடைந்துவிடலாம். ஆனால் தர்ம சாதனமான தர்மச் சடங்குகளுக்கு முதலில் தேவையானது மேனியன்றோ? ஆகவே, அரசே, தயவு செய்து தெய்வத்துக்கு சேவை செய்ய உதவும்படியாக என்னை நோயிலிருந்து விடுபடச் செய் என்று வேண்டினான். அவனுடைய வார்த்தைகளைக் கேட்ட விக்கிரமாதித்தன் மிகுந்த வியாகுலம் அடைந்தான். அவன் நோயைத் தீர்ப்பதற்கு வேண்டிய மருந்து கைவசம் இல்லை. என்னிடமோ மருந்து கிடையாது. இந்த மனிதனோ நகரத்துக்கு வரக்கூடிய நிலையில் இல்லை. இவன் தேகம் மிகவும் மெலிந்து கிடக்கிறது. இப்போது என்ன செய்வது என்று யோசித்தான். பிறருக்காக தங்கள் உயிரைக் கொடுத்து மாபெரும் தியாகம் செய்துள்ள முன்னோர்கள் இல்லையா? இவனோ அரசனின் உயிரைக் கொடுத்து உதவுமாறு கேட்கவில்லை. அல்லது பணத்தையும் கேட்கவில்லை. நோயைத் தீர்க்கும் மருந்தையே கேட்டிருக்கிறான். அப்போது அக்கினிக் குண்டத்திலிருந்து வெளிப்பட்ட தேவன் கொடுத்த பழம் இருப்பது விக்கிரமாதித்தனுக்கு நினைவு வந்தது. ஆஹா, எவ்வளவு அரிய சந்தர்ப்பம்! இந்த பழத்தைக் கொடுத்து அதன் மூலம் இவனுடைய கிழத்தனத்தையும் நீக்கலாம் அன்றோ? இவ்விதம் நினைத்த விக்கிரமாதித்தன் உடனே பழத்தை எடுத்து அவனிடம் கொடுத்து சாப்பிடச் செய்தான். பழத்தை புசித்த மாத்திரத்திலேயே அவனுடைய நோயும் நீங்கி யௌவனத்தை அடைந்தது. அவன் அரசனை வணங்கி பலவாறு வாழ்த்திவிட்டுச் சென்றான். தொடரும்.